பிரைஸ் லார்ட். கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்ற வசனத்தின்படியாக இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில், கந்து வட்டியில், இஎம்ஐயில் எல்லாரும் மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா நீங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்குது ஏசப்பா. அந்த தேவை நிமித்தமாக கடன் வாங்குறாங்க ஏசப்பா. திருமண காரியத்துக்காக, படிப்புக்காக, வேலைக்காக, நிறைய காரியங்களுக்காக, வெளிநாட்டுக்கு போன்றதுக்காகலாம் எதிர்பார்ப்பு என்னென்னவோ இருக்குன்றதுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க. அறிந்தும் தெரிந்தும் செய்கிற சில தவறுகள் அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையை கொடுக்குது. இன்றைக்கும் பார்க்குற பிள்ளைகளுக்கு யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்களோ, கடன் என்ற அந்த அடிமைத்தனத்தில் மாட்டிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நிறைய பேர் 2ஆம் தேதி இஎம்ஐயில் மாட்டுறாங்க, 5ஆம் தேதி இஎம்ஐயில் மாட்டுறாங்க. அது கட்ட முடியாமல் பெனால்ட்டி போட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. ஏற்ற நேரத்தில் உதவி செய்யுங்க. எங்கெங்கேருந்தோ உதவி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உதவி செஞ்சு கடன் பிரச்சனை ஒரு விடுதலை தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற யாரெல்லாம் விசுவாசமாக ஜெபிக்கிறாங்களோ, இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இப்பொழுது போவதாக இயேசுவானவர் நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.